ஒளிவு மறைவில்லாத நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய கும்ப ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. 3 கிரகங்களுடைய ஆட்சியின் காரணமா கோடீஸ்வர யோகம் அப்படின்னு போட்டிருக்கு. கும்ப ராசியை பொறுத்தவரைக்கும் வருஷத்துடைய கடைசி மாசத்துல இருக்கும். வருஷம் முள்ள ஒண்ணுமே முன்னேற்றமே இல்ல. நெறைய கஷ்டப்பட்டுட்டோம். இனி வரக்கூடிய நாட்களாவது நமக்கு சாதகமா இருக்கான்னு நீங்க யோசிக்கிறப்போ, 2025 நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆனா இந்த மாசமே உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகங்க. முக்கியமா பண பிரச்சனைகள் தீரும். பொருளாதார நிலை உயர்வுக்கு வருதுங்க. பண கஷ்டம் தான் பாதி கஷ்டத்துக்கு காரணமாவே இருக்கு இல்லையா? சோ அப்படி பார்க்கிறப்ப கும்ப ராசி. அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் கிரக நிலையினாக இப்போ உங்க ராசியில சனி பகவான் நிக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகத்திலே இருக்காரு. ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்துல கேது பகவானும், தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும், புதன் பகவானும் வக்ரகத்தில நிக்கிறாங்க. லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. இவர் பார்த்தோம்னாக்க லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. சோ இப்போ எந்த 3 கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்குன்னாக்க, குருவினுடைய அமைப்பும், உங்களுடைய ராசிக்கு அதிபதியுடைய அமைப்பும், சூரிய பகவானும், புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறது ஒரு அமைப்புங்க. இவர்களால உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மையான பலன்கள்னு பார்த்தோம்னா, அறிவு திறமை கூடும். ஒரு மாரி குழப்பத்திலே இருந்த உங்களுக்கு இப்போ வெளிச்சமான பாதை தென்படும். சட்டுன்னு யோசிச்சிருங்க. என்னடா இது நம்ம இன்னமும் மிஸ் பண்றோமே! அட இதுவா? இப்படி நம்ம இந்த சின்ன விஷயத்த கூட நம்ம மறந்துட்டோமே! இதனால எவ்ளோ பிரச்சனைய நம்ம சந்திச்சோம். அப்படி ஒரு திடீர்னு ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி சில முக்கிய முடிவுகள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா வரும். உங்களுடைய இனிமையான பேச்சுக்களின் மூலம் எந்த விஷயத்திலும் வெற்றி அடைவீங்க. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த குற்றம் சாட்டினவங்களே அவங்களே ஒத்துப்பாங்க. இவங்க எதுவும் தப்பு பண்ணல, நாங்க தான் தெரியாம சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. எதிரிகள்லாம் ஓடி ஒளியக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் முன்ன இருந்த மாரி கஷ்டத்த நீங்க அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, கும்ப ராசிக்காரங்க எந்த விஷயத்திலும் கவனமா இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. அதே மாரி மத்தவங்களுடைய செயல்பாடுகள பார்த்து நீங்க கோவப்படக்கூடாது. அவங்க செய்யறதே நீங்க கோவப்படணும். காரியத்த கெடுக்கணும்னு தான். சோ நிதானம் தேவைப்படுது. அதே மாரி வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும். சுருக்கமா சொன்னாக்க கும்பத்த பொறுத்தவரைக்கும் இனி எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம். சொத்த வித்துலாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனி சொத்துக்கள் சேரும். செல்வ செழிப்போட வலம் வர போறீங்க. தொழில்லாம் தடைகள் தாமதமா போயிட்டு இருந்துச்சு. நஷ்டம் கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? இனி எல்லாமே லாபம். தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் கிடைக்கும். வருமானத்துக்கு குறையவே இருக்காது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுடைய பணிகள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. தன்னால பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிலாம் உங்ககிட்ட பணிஞ்சு பேசுவாங்க. குறிப்பா பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இப்ப கடகடான்னு நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் தேடி வரும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை அமையும். கணவன் மனைவிக்கிடையே உறவுல பாத்தீங்கன்னாக்க இப்ப பலப்பட்டு நிக்கும். அந்யோன்யமா இருக்க போறீங்க. ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளையுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். பிள்ளைகளுக்காக வரன் பாக்குறீங்களா? நல்ல வரன் அமையும். நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க. தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். உங்க வீடுகள்லயே பாத்தீங்கன்னா தெய்வ நடமாட்டம் தென்படும். ஒரு மாதிரி மனசுக்கு தெம்பும் தெளிவும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு அவசியங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்து காணப்படும். பதவிகள்லாம் தேடிட்டு வரும். தொண்டர்களுடைய மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும். மேலிடத்துல உங்களை பத்தின மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து நிற்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பத்தின எண்ணங்கள் வெற்றியை ஏற்படுத்தும். படிப்பிலையும் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும். அரசு அதிகாரிகளா ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த அரசு பணி நிச்சயமா கிடைக்க போகுது. குறிப்பா சொன்னாக்க பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்க போகுது. தேவையற்ற செலவுகள் இனி இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்க போறீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இனி இல்ல. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ற அனுகூலமான பலனும் உண்டு. ஆக மொத்தத்துல கும்பராசிக்காரங்க ரொம்ப உற்சாகமா காணப்பட போறீங்க. குறிப்பா உங்களோட உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்க போகுது. தாயுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. திருமணத்துக்காக வரன் தேடக்கூடிய அன்பர்களுக்கு பொறுமையை மட்டும் கடைபிடிங்க. நல்ல வரன் அமையும். வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும்.
பணியிட சூழலே கூலி வேலை செய்றவங்கலருந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிற வரைக்கும், தொழில் ரீதியா ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. புதுசா வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு, நல்ல சம்பளத்தோட நீங்க எதிர்பார்த்த வேலை அமையும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிய பொறுத்தவரைக்கும், வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதுசா முதலீடு பண்றத மட்டும் இப்ப வந்துட்டு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதே மாரி கடன் கொடுக்கிறதையும் சரி, கடன் வாங்குறதையும் சரி, கொடுக்கல் வாங்கல்ல கும்பராசிகளும் ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குடுக்காமல் இருக்கிறதும், வாங்காமல் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா, உங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல பல விதங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்க போகுது. நீங்க வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும். பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி கும்பராசிகள பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னாக்க, நிச்சயமா உங்களுக்கு அந்த உதவி தேவைதானான்னு கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு உதவி பண்ணுங்க. வந்து கேட்டா நீங்க வந்து தாராளமா உதவி செய்யக்கூடியவங்க தான். ஆனா அந்த உதவியே உங்களுக்கு உபத்திரமா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கும்பராசி சேர்ந்த ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, பெண்கள் கிட்டயும், பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஆண்கள் கிட்டயும். அதாவது உங்களுக்கு தெரிந்தவங்கள தவிர்த்து, புதுசா யாராவது உங்களுக்கு பழக்கவழக்கம் வருது அப்படின்னாக்கா, ரொம்ப உஷாரா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு. ஏன், என்ன அப்படிங்கிற லிமிட்டோட இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு, சிரமங்கள் விலகி சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டங்க. உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். கஷ்டங்கள் விலகும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு, உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க கிட்ட உங்களுடைய வேலைய ஒப்படைக்காமல் நீங்களே பார்க்கிறது சிறப்பு. சரியான நேரத்துக்கு வேலைய முடிச்சு குடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிய பொறுத்தவரைக்கும் மத்தவங்க கிட்ட பேசுறப்போ பொறுமைய கடைப்பிடிங்க. ஏன்னா, உங்களுடைய கோபம் அப்படிங்கிறது இப்போ குளறுபடிய உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? கடினமா உழைச்சிருப்பீங்க. கடைசி நேரத்துல யாராவது ஒரு சின்னதா ஏதோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தன்மானத்துக்கு ஒரு இழுக்குங்கிற மாரி உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, அது எப்பேர்ப்பட்ட நமக்கு வந்து ஃபேவரான விஷயமா இருந்தாலும் தூக்கி போட்டு வந்துட்டே இருந்துருவீங்க. அததான் மத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு பாதகமாவும், அவங்களுக்கு சாதகமாவும் பயன்படுத்துறாங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உஷாராங்க. கும்பம் அப்படியே கொட்டி தீர்த்துருவீங்க. ஆனா, இனி கொட்டக்கூடிய காலம் இல்ல. மத்தவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காலம். அப்படி உணர்ந்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பதிவு பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த செகண்ட் வந்து யோசிச்சுக்கோங்க. ஓகே. நம்ம ஏதாவது கோவப்படுற மாரி இருந்துச்சு அப்டின்னாக்க, இந்த விஷயம் நமக்கு ஞாபகம் வரணும்பா. நம்ம வந்து உஷாரா இருக்கணும் அப்டிங்கிறத உணர்ந்துக்கோங்க. மத்தபடி பண பிரச்சனையும் இல்ல, தொழில் பிரச்சனையும் இல்ல. ஏதாவது சூழ்நிலை காரணமா ஒரு சிலருக்கு மட்டும் இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. பொது பலன்களே உங்களுக்கு வந்து மனசுக்கு திருப்திய கொடுத்திருக்கும். இப்ப அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும். இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுங்க. எத பத்தியும் கவலைப்படாம, எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி, தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. மத்தபடி ஆரோக்கிய பிரச்சனையை தவிர்த்து மத்த எந்த ஒரு குறையும் இல்லாத காலகட்டம்ங்க இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு. எல்லாமே சாதகமா இருக்கு. அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. பண பிரச்சனை இல்ல, தொழில் பிரச்சனை இல்ல. எல்லாம் வெற்றி, எதிலும் வெற்றி. அடுத்த சதய நட்சத்திரம். உங்கள பொறுத்தவரைக்கும் எதிர் பாலினத்தவர்கிட்ட பழகுறப்போ, அதாவது ஆண்களா இருந்தீங்க, பெண்கள் கிட்டயும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டயும் எச்சரிக்கை அவசியம். அதே மாரி கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, ஃபைனான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்துலாம் போடவே கூடாது. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிங்க சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கிட்டா போதும், நன்மைகள் தொடரும். குறிப்பா பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் நிலுவையில இருந்த பணம் கூட இப்ப வந்து உங்களுக்கு வந்து சேரும். பண பிரச்சனை சுத்தமா கிடையாது. அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. சந்தோஷம் உண்டாகும். பணம் வரும். பணம் வரது வந்து அதிகமா கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களா உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். குடும்பத்துல குதூகலம் உண்டாகும். பெண்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே சாதகமா இருக்கு. ஆனா வீண் வாக்குவாதங்கள் மட்டும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாரி கொடுக்கல் வாங்கலையும் கவனம் தேவை. உதவிங்கிறது நீங்களா வலிய போய் செஞ்சீங்க அப்படின்னாக்கா, வீண் விரோதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, அனுதினமும் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும். தடைகள், தாமதங்கள் நீங்கும். கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைய போகுது. குதூகலமாக வாழ்க்கைக்கு ரெடி ஆயிக்கோங்க. குப்பை மாதிரி ஒதுங்கி இருந்த காலம் போகி
கோபுரம் அளவுக்கு உயர்ந்து வாழக்கூடிய காலம் வந்துருச்சு கும்பராசியை பொறுத்தவரை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.